ஆவியானவர் இடைப்படுகிறார். சகோதரர், தம்பி, தங்கச்சி, ஆவியானவர் இடைப்படுறார். ஏன் நீ இன்னும் தோத்துட்டு இருக்கிற? ஏன் உன்னால நிக்க முடியல? பல காரியத்துல ஏன் ஜெயிக்க முடியல? தேவன் எதிர்பார்க்கிற மாற்றம் உனக்குள் இல்லை. அன்பான வாலிபர்களோடு கர்த்தர் பேசுகிறார். அன்பான பெரியவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். நல்ல தகப்பன் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ மாறி பாரு. ஆமென். அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு திரும்பாமல் இனி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அவன் திரும்பின போது தகப்பன் விட்டு கொடுக்கல. தகப்பன் விட்டு கொடுக்கல. நீ திரும்பி பாரு. யாருக்கு முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். உன்னை வேலைக்காரனா அல்ல, அவர் பிள்ளைங்கிற அதிகாரத்தில் உன்னை ஆசீர்வாதம் நிறுத்துவார். அகாரபா ஷகாரபலா லிப்ரா பாபா மாமா தாங்கப்பா, மாற்றத்தை தாங்கப்பா. எனக்குள்ள மாற்றத்தை தாங்க. என்னை கைவிடாதீங்கப்பா. நான் பாவியையா, என்னை தள்ளாதீரும். உன் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளு. நான் பாவியையா, என்னை தள்ளாதீரும். உன் தயவா. நான் பாவியையா, என்னை இன்னைக்கு அப்படியே செபிங்க. பாடணும் கூட இல்லை, ஆண்டவர்ட்ட செபிச்சுட்டே இருங்க. இன்னைக்கு ஒரு மாற்றம் உண்டாகாம எழும்பிராத சகோதரி, எழும்பிராதீங்க சகோதரா. நான் என்ன மாத்திருங்க ஆண்டவரே. தோத்துட்டு இருக்கிறோம்ப்பா. பல காரியத்துல விழுந்துட்டு இருக்கிறோம்ப்பா. திரும்ப எழும்பணும் ட்ரை பண்ற முடியலப்பா. சில நிந்த இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. நீர் பிரியப்பட்டு அழைத்த பிள்ளை அல்லவானா? நீ பிரியப்பட்டு அழைத்த குமாரன் அல்லவானா? நீ பிரியப்பட்டு அழைத்த குமாரத்தி அல்லவானா? இனி நான் தோத்துறக்கூடாது. இந்த ஆண்டு ஜெயிக்கிற ஆண்டா இருக்கணும். சகோதரன், நீ ஜெயிக்கிற ஆண்டா இருக்கணும். சகோதரி, நீ ஜெயம் கொள்ளுகிற ஆண்டா இருக்கணும். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ள